வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் கோ. இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இப்போ செம்லாவிலிருந்து நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் அப்படிங்கிறது வந்தாச்சு. வரும்போது என்ன தான் மலை ரயிலை மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ மலை ரயிலை நம்ம ஆக்டிவேட் பண்ணிட்டோங்க. இப்போது 10:55க்கு நம்ம ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த ட்ரெயினில் தான் இப்போ இருந்து நம்ம கிளம்ப போகிறோம். அந்த ட்ரெயினுக்கு போகிறதுக்கு முன்னாடி சிம்லாவினுடைய அழகு உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மலைப்பாங்கான சூழ்நிலையில் எப்படி அப்படின்னு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழிங்க. நல்ல வேலை இதுக்காவது நல்லா போட்டு வச்சுருக்கிறாங்க. கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறதா இமாச்சல் பிரதேசத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க சரியான முறையில் கைட் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இப்போது இந்த வழியாக தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போகணும். நம்பர் 52458 அப்படிங்கிற நம்பரில் முதல்ல சிம்லாவிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின் 10:55க்கு இங்கேருந்து கிளம்போம். அந்த ரயிலில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது. நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இது மேலே இருந்து வரக்கூடிய வழி. இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். போய் அந்த ட்ரெயினை நம்ம கவர் பண்ணுவோம். சிம்லாவை பொறுத்தளவு டிராஃபிக்கை கரெக்டான முறையில் கடைபிடிக்கிறாங்க பாருங்களேன். என்ன தான் ஆப்போசிட்டில் வழி இருந்தாலுமே அவங்க அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய வழியில் தான் போய்கிட்டு இருக்காங்க. சரி, இதையே காமிச்சிட்டு இருந்தால் நமக்கு செட் ஆகாது. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே போய் அதை பார்ப்போம். இப்போ நம்ம மேலே இருக்கோம். கீழே போனால் தான் ரயில்வே ஸ்டேஷன் போக முடியும். இந்த வழியாக தான் நம்ம கீழே போகணும். ரயில்வே ஸ்டேஷன் போய் நம்முடைய கல்கா போகக்கூடிய அந்த ட்ரெயினை பிடிக்கலாமா? வாங்க போகலாம். இன்னும் 1 மணி நேரம் நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. கீழே போனால் தான் ரயில்வே ஸ்டேஷன் நம்ம அடைய முடியும். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிம்லாவினுடைய நகரை ரசிச்சுக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். போகக்கூடிய சிம்லா கல்கா எக்ஸ்பிரஸில் ஜென்ரல் கிளாஸ் பெட்டியும் இருக்குது. அது நம்ம டிக்கெட் எடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம ஏற்கனவே புக் பண்ணிட்டதுனால நம்ம அந்த C1 கோச்சில் 21 அப்படிங்கிற சீட் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதில் தான் நம்ம போக போகிறோம். வாங்க, இதுதான் சிம்லா ரயில்வே ஸ்டேஷனுடைய என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே போய் தான் நம்ம ட்ரெயினை பிடிக்கணும். போய் கொஞ்சம் கீழே இறங்கணும். போகலாம். ஸ்டேஷன்லேருந்து பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கீழே இருக்குங்க. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது நின்றுட்டுருக்கு. அங்கே பார்த்துக்கிறீங்க இல்லையா, அதுதான் நம்முடைய ட்ரெயின். அந்த ட்ரெயினில் தான் இப்போ நம்ம போய் ஏற போகிறோம். இப்படி கீழே இறங்கி போனால் தான் நம்ம ட்ரெயினுக்கு போக முடியும். அதுக்கு பேர் முதல்ல ஹிமாலயன் குயின் அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ கல்கா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் இருக்குது. இது ஹிமாலயன் குயினா கல்கா எக்ஸ்பிரஸா அப்படிங்கிறது போனால் தான் தெரியும். வாங்க, இதுதான் சிம்லாவோட அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அழகு. இதில் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்மில் போய் தான் நம்ம ட்ரெயினை பிடிக்கணும். பிளாட்ஃபார்மில் எங்கே ட்ரெயின் நிற்கிது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுதான் மக்களே சிம்லாவினுடைய அந்த ரயில்வே ஸ்டேஷனுடைய அழகுங்க. அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இங்கே தான் நம்ம ட்ரெயின் நிற்க போகுது. அப்போ நம்ம பார்த்த ட்ரெயின் தான் அந்த ட்ரெயின் கொஞ்சம் பின்னாடி நிற்கிது. கொஞ்சம் நேரத்தில் தான் இங்கே வரும். 10:55க்கு தான் இங்கேருந்து கிளம்போம். அதனால் இங்கேருந்து நம்ம கிளம்பணும். இதை கிராஸ் பண்ணி நிறைய பேர் அங்கிட்டு போய் நின்று பார்த்துட்ருக்குறாங்க. நம்மளும் போய் பார்க்கலாம் தான், ஆனால் அது நமக்கு தேவையில்லை. நம்ம ட்ரெயின் வந்தோன்னே ஏறி கிளம்பலாம். வாட்டர் பாட்டில் வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே வாங்கிடுங்க. இங்கே ஒரு வாட்டர் பாட்டில் 45 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நியாயம் கொள்ளுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பிளாட்ஃபார்ம் 1லேருந்து அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி இங்கே வந்துட்டோங்க. எல்லாருமே இந்த அழகை படம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பிடிச்சா தானே நல்லாயிருக்கும். உண்மையிலே பாருங்களேன், அந்த மலைத்தொடர்கள் அப்படிங்கிறது இமயமலையினுடைய மலைத்தொடர்கள். இதில் சிவாலிக் எக்ஸ்பிரஸ்ஸு, ஹிமாலயன் குயின் அப்படின்னு பல்வேறு பெயர்களில் ரயில்கள் இயக்கப்பட்டாலுமே எல்லாம் காட்கா நோக்கி போகக்கூடிய ட்ரெயின்கள் மட்டும்தான். நமக்கு ஜன்னலோர சீட் அப்படிங்கிறது கிடைக்கல. இருந்தாலும் படியில் நின்று தான் எடுக்கணும். அதுக்கான அனுமதி இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை. நிச்சயமாக கிடைச்சது அப்படின்னா நான் கண்டிப்பாக எடுப்பேன். பாருங்கள், அந்த பனிபோர்த்தி அந்த மலைகள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே சிம்லா எவ்வளோ அழகு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ நம்ம பிளாட்ஃபார்முக்கு போய் வெயிட் பண்ண வேண்டியதான். வாங்க போகலாம். மணி 10:22 ஆகுது. 10:05க்கு நம்ம ட்ரெயின் கிளம்பணும். அங்கே தூரத்தில் நிற்கிது பார்த்தீங்களா, அந்த இன்ஜின் தான் போய் நம்ம ட்ரெயினை கூட்டு வரப்போகுது. அந்த இன்ஜின் மூலமாக தான் இப்போ நம்ம பயணப்பட போகிறோம். இங்கே நிற்கிற கூட்டமெல்லாம் கல்கா நோக்கி செல்லக்கூடிய கூட்டமாக அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த ட்ரெயினுக்காக நிற்கக்கூடிய கூட்டம். நமக்கு ஜன்னல் சீட்டு கிடையாது. ஆனால் ஜன்னல் சீட்டில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா ரொம்பவும் சிரமம். இதில் யாராவது ஒருத்தர் ஜன்னல் சீட்டுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. இந்த சிம்லா ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட்டிங் ஹாலும் இருக்குங்க. குளிர்காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கதை அடைச்சி விட்டாங்கன்னா ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வெயிட்டிங் ஹாலும் இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம ட்ரெயின் உள்ளே வந்துக்கிட்டு இருக்குங்க. பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த சிம்லா ஸ்டேஷனில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபஸ்ட் பிளாட்ஃபார்முங்க. இதே பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது வரும். இன்ஜின் இந்த சைடு தான் வருது அப்படிங்கிறதுனால ட்ரெயின் இந்த சைடு போகும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரியான ரயில்களில் முன்னாடி ஒரு இன்ஜினும் பின்னாடி ஒரு இன்ஜினும் நிச்சயமாக இருக்கும். இந்த ட்ரெயினை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நம்ம புக் பண்ணியிருக்கிறது C3 கோச்சில் நமக்கான சீட் அப்படிங்கிறது இருக்கிறது. 21 அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஆனால் ஜன்னல் வர சீட்டு கிடையாது. ஆனால் எல்லா பெட்டிகளையுமே
எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. இதில் 2 எக்ஸிக்யூட்டிவ் சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வசதி அதிகமாக இருக்கும். அதில் நம்ம போகிறது வந்து சேர் கார், நார்மல் சேர் கார். அதில் 3 பெட்டிகள் அப்படிங்கிறது இருக்கிறது. ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா 2 ஜென்ரல் கிளாஸ் பெட்டி இருக்குது. இது என்ன வருத்தம்னு கேட்குறீங்களா? ஏங்க நான் இதுக்கு புக் பண்ண செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்கும்போது ஜென்ரல் பெட்டி அப்படிங்கிறது ரேட்டு ரொம்பவும் கம்மியாக இருக்குங்க. நான் ஏற்கனவே இந்த மலை ரயிலில் பயணிக்கணும் அப்படின்னு புக் பண்ணியிருந்தேன். ஆனால் டெல்லிக்கு வந்து சேர்ந்ததில் அது தாமதம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம கேன்சல் பண்ண வேண்டியதாக போச்சு. ஆனால் பரவாயில்ல, வரும்போதும் மலை ரயில், போகும்போது மலை ரயில் அப்படிங்கிறத விட்டுட்டு வரும்போது பேருந்தில் வந்துட்டு போகும்போது மலை ரயிலில் போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக சிம்லாவுக்கு வரீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேளை நீங்கள் இந்த ட்ரெயினை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நல்லது. இந்த ட்ரெயின் தான் சிம்லாவிலிருந்து கிளம்பக்கூடிய முதல் ட்ரெயின் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். நான் இது ஹிமாலயன் குயின் அப்படின்னு நினச்சிட்டேங்க. ஆனால் அந்த ட்ரெயின் கிடையாது. இது சிம்லா கல்கா எக்ஸ்பிரஸ் ரயில். இந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் தான் இப்போ நம்ம பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது. நம்ம கோச் இது தாங்க. இந்த C3 ஏறி உட்காந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஜம்முன்னு போயிடலாம். கோச்சை பார்த்தீங்களா, இந்த மாதிரி நார்மல் சேர் தான் இருக்கும், 2 பேர் உட்கார்ற மாதிரி. கரெக்டாக 10:55க்கு நம்ம ட்ரெயின் இங்கேருந்து கிளம்பிருச்சுங்க. இப்போது நமக்கு 21 நம்பர் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா இந்த கோச்சே ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அன்ரிசர்வ்டு பயணிகள் ஏறும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா டிடிஆர் வந்து இல்லைங்க இது ரிசர்வ்டு அப்படின்னாங்க. கடைசியில் அன்ரிசர்வ் பயணிகள்கிட்ட ஒரு 180 ரூபா சேர்த்து வாங்கிட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா எப்படியும் ஃபைனோடு சேர்ந்து டிக்கெட்டு தானே அப்படிங்கிறதுனால, ஏன்னா அவங்க தயாராக இருக்காங்க. இந்த வண்டியில் ஜென்ரல் கிளாஸ் 2 பெட்டி இருந்தாலுமே அதில் கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்குது. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இமயமலையில் ரயிலில் பயணிக்கணும் அப்படின்னு என்னுடைய எண்ணம் அப்படிங்கிறது நிறைவேறிடுச்சுங்க. இப்போது இந்த இதுதான் பிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தான் ரயில்கள் அப்படிங்கிறது நிற்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் சிம்லாவுக்கு வரணும் அப்படின்னா ஒன்று கல்காவிலிருந்து சிம்லாவுக்கு வரலாம். வந்துட்டு இங்கேருந்து மணாலி போய் சுற்றி பார்க்குறவங்க ஓகே. இல்லை சிம்லா மட்டும்தான் பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக ஒரு வந்து பேருந்துகளை பயன்படுத்துங்க. இது ரிட்டன் போகும்போது சிம்லாவில் இருந்து நிச்சயமாக கல்கா நோக்கி செல்லக்கூடிய அந்த ரயிலில் நீங்கள் பயணிக்கலாம். இப்போது எந்தெந்த டயத்துக்கு ட்ரெயின் இருக்குது, அதனுடைய பேர் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலை நான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா அந்த மலைகளில் வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய அழகு பார்க்குறதே ரொம்பவும் சூப்பராக இருக்குல்ல. இப்போது ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்ம போய்கிட்டு இருக்கிற ட்ரெயினுங்க. இந்த ட்ரெயினு 10:55க்கு இங்கேருந்து எடுக்கிறாங்க. 94 கிலோமீட்டர் கல்கா போய் சேர்றது 4:15 ஈவினிங் போய் சேருது. இதில் 12 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது இந்த ட்ரெயினில். இதில் பேர் அப்படிங்கிறது நமக்கு சத்தியமாக புரியவே இல்லைங்க. சில பேர்கள் மட்டும்தான் புரியுது. பெரும்பாலும் மலை ரயிலை மிஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி இந்த ட்ரெயினில் எப்படியாவது ட்ராவல் பண்ணிடலாமே அப்படிங்கிறதுனால ஏறி அடுத்த ஸ்டாப்பிங்கில் இருக்கக்கூடிய சம்மர்கள் வரைக்குமே போய் இறங்குவாங்க. அதுதான் முதல் ஸ்டாப்பிங். அதுக்கடுத்து தாராதேவி அப்படிங்கிற இடம் இருக்குது. தாராதேவி கோவில் அப்படிங்கிறது சிம்லாவில் ரொம்பவும் புகழ்பெற்ற கோயில். நட்சத்திரமாக அந்த அம்மன் அருள் புரிவதாக இந்த பகுதி மக்களால் நம்பப்படக்கூடிய ஒரு கோவில். அந்த இதை தாண்டோன்னா அதற்கடுத்து ஒரு 10 ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்கிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தரம்பூர் அப்படிங்கிற ஒரு இடமும் இருக்குது. இப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தர்மசாலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி தர்மபூர் அப்படிங்கிறது இடமும் இருக்கிறது. அதுக்கு கீழே இறக்குந்தாங்க. இந்த ட்ரெயின் தான் முதல்ல சிம்லாவில் இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினில் நமக்கான சேர் கார் கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 265 ரூபாங்க. நேற்று நான் புக் பண்ணியிருந்தேன் இல்லையா, கேன்சல் ஆச்சு. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எப்படி போகுது அப்படின்னு. இந்த மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய காட்சிகளை பார்க்குறது அப்படிங்கிறது கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடுற மாதிரி இருக்குது. அந்தளவு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்பவும் சூப்பராக இருக்குல்ல. இப்போ 265 ரூபா கொடுத்து இந்த ட்ரெயினில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் நேற்று நம்ம புக் பண்ண எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் D1 D2 இந்த மாதிரி பெட்டிகள் இருக்குங்க. அதில் 3 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும். அதில் வெறும் 65 ரூபாங்க. இந்த 94 கிலோமீட்டருக்கு 65 ரூபாயில் வர்றவங்கனாலும் வரலாம். இன்னும் இதை விட அதிகமாக போகணும் அப்படின்னாலும் போகலாம். 500-600 ரூபா வரைக்கும் கூட டிக்கெட் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது சிம்லா நோக்கி செல்லக்கூடிய அந்த முதல் ரயிலை பற்றி பார்த்தாச்சுங்க. இந்த பாதையை பற்றி நம்ம பார்த்தாகணும்ல. இப்போது சிம்லாவிலிருந்து கல்கா வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பாதைகளில் குகைகள் அப்படிங்கிறது 101 குகைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. 101 குகைகளை தாண்டி தான் நம்ம கீழே கல்காவுக்கு போக முடியும். அதே மாதிரி கல்காவிலிருந்து வந்தோம் அப்படின்னாலும் சிம்லாவுக்கு வர்றதுக்கு அந்த 101 குகைகளை தாண்டி வர முடியும். அடிக்கடி வளைவுகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். 919 வளைவுகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. நார்மலாக ஒரு ட்ரெயின் வளைவை கிராஸ் பண்ணுறது எவ்வளவு கஷ்டம். ஆனால் 919 வளைவுகளை கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மழை பெய்யக்கூடிய காலத்தில் நம்ம வந்திருக்கோம். மழை இல்லாததுனால ஓரளவு வியூஸ் அப்படிங்கிறது தெரியுது. ஒருவேளை மழை பெஞ்சது அப்படின்னா நிச்சயமாக அந்த மிஸ்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிரும். நம்மளால் சரியான முறையில் பார்க்க முடியுமா அப்படிங்கிறது கூட தெரியாது. நான் சொன்னேன் இல்லையா, குகைகள் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இருக்கிறதெல்லாம் ஓரளவு சின்ன சின்ன குகைகளாக தான் இருக்குது. ஆனால் போக போக குகைகளினுடைய நீளம் அப்படிங்கிறது அதிகமாகுங்க. நீங்கள்
இந்த தரம்பூர் வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஷனில் சாப்பாட்டுக்காக நிறுத்துவாங்க. அந்த ஸ்டேஷன் பேர் பிரக் அப்படின்னு நினைக்கிறேன், சரியான பேர் உச்சரிப்பு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த ஸ்டேஷனுக்கு தாண்டோன்னே கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட குகைகள் அப்படிங்கிறது இருக்குது. சரியாக சொல்கிறேன்னான்னு தெரியல, 2 கிலோமீட்டர் அப்படிங்கிறது என்னோடய கணிப்புக்கு அது 2 கிலோமீட்டர் மாதிரி தெரியுது. இப்போ அந்த குகையை விட்டு வெளியே வந்தோடனே காட்சிகள் எப்பயுமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குகையை விட்டு வெளியே வந்தோன்னே நம்ம பார்க்கக்கூடியது இந்த சிம்லா நகரத்தினுடைய அழகு தாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு நிலையமாக நின்று வந்துட்டுருக்கோம். அதே மாதிரி யுனெஸ்கோ அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து உலக பாரம்பரிய சின்னம் அப்படிங்கிற பேரில் நிறைய விஷயங்களை பாதுகாப்பு பண்ணுறதுக்காக அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. 2008ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயில் பாதை அப்படிங்கிறது இருக்கிறது. இதே மாதிரி நம்ம ஊட்டி மலை ரயிலுக்குமே அதற்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ காலையில் 10:55க்கு கிளம்புற இந்த ட்ரெயினுக்கு அப்புறம் அதுக்கடுத்து ட்ரெயினுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4 மணி நேரம் கேப்பு. 2:35 மத்தியானத்துக்கு தான் ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிளம்பும். மத்தியானம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2:35க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா அது பேசஞ்சர் ட்ரெயினுங்க. அதனால் நம்ம டிக்கெட் எடுக்கணும் இல்லை புக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் 2:35க்கு சிம்லாவில் இருந்தாலே போதும். என்ன இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ரயிலுக்கு 12 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த சிம்லா நோக்கி செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயினுக்கு 17 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும். 2:35க்கு எடுக்கக்கூடிய அந்த ரயிலானது 8:10 மணிக்கு இரவு போய் சேரும். கல்காவிலேருந்து நம்ம போக வேண்டிய இடங்களுக்கு. கல்கா போயிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து அமிர்தசரஸ் பொற்கோயில் அப்படிங்கிறது ரொம்பவும் பக்கம் தாங்க. அதனால் அங்கேருந்து நம்ம பேருந்துகள் மூலமாகவோ அல்லது சண்டிகர் போயிட்டு சண்டிகர்லேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதே மாதிரி நிறைய இடங்கள் நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் டெல்லி போகிறது அப்படின்னாலும் போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்காவிலிருந்து ஸ்ரீ மாதா வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு ட்ரெயினும் இருக்குங்க. அது வாரத்துக்கு 2 முறை இருக்குது. இல்லை நமக்கு அந்த ட்ரெயினை பிடிக்கல அப்படின்னாலும் சண்டிகர்லேருந்து நம்ம காஷ்மீருக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. இப்போ இமயமலையில் தான் இமாச்சல் பிரதேசம் இருக்குது, அதே மாதிரி காஷ்மீரும் இருக்குது. ஆனால் ரெண்டும் பக்கத்தில் இருந்தாலும் நம்ம சண்டிகர் போய் தான் போக வேண்டிய ஒரு நிலை. பேருந்துகளில் வழிகள் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்ம ட்ரெயினில் போகணும் அப்படின்னா வேறு வழி இல்லை, அப்படித்தான் போய் ஆகணும். அந்த பேசஞ்சர் ட்ரெயினை 2:35க்கு கிளம்புனதுக்கப்புறம் சிம்லாவிலிருந்து கிளம்பக்கூடிய 3வது ரயிலை இப்போ நம்ம பார்க்கணும்ல. ஏன்னா இது அழகான காட்சிகளை பார்க்கக்கூடிய வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அந்த ட்ரெயினில் வளைஞ்சு போகக்கூடிய அழகு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆனால் எந்தெந்த டயத்துக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தானே நிச்சயமாக உங்களுக்கு முடியும். இப்போ எல்லார் மாதிரியும் நானும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான டயத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேரால் அதை பார்க்க முடியும்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரிக்கான காட்சிகள் அப்படிங்கிறது இப்போது ஊட்டி மலை ரயில் போகக்கூடியதை விட நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த இமாலய மலை ரயில்கள் கொஞ்சம் வேகமாக தான் இருக்குது. ஏன்னா ஊட்டி மலை ரயில்களில் இருக்கக்கூடிய பெட்டிகளை விட இங்கே இருக்கக்கூடிய பெட்டிகள் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் ஊட்டி மலை ரயிலில் இந்த பல்சக்கரங்கள் மூலமாக ஏறும். இதில் சுலபமான ரோடு அப்படிங்கிறது இருக்கிறதுனால ரூட் அப்படிங்கிறதுனால ஓரளவு போதான இதெல்லாம் அகல ரயில் பாதை கிடையாதுங்க. மீட்டர் கேஜ் பாதை அப்படிங்கிறது கிடையாது, அது அகல பாதை அப்படிங்கிறது கிடையாது, பிராட் கேஜ் பாதை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில் இயக்கப்பட்ட அதே பாதை தான், எந்த ஒரு மாற்றமுமே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. வளைந்து நெளிந்து போகும்போது இந்த காட்சிகளை பார்க்கக்கூடிய சுகம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த 2வது போகக்கூடிய அந்த ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ட்ரெயின் ஹிம் தர்ஷன் அப்படிங்கிற ட்ரெயின், அதாவது ஹிமாலய தரிசனம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அந்த ட்ரெயின் தான் 3வதாக இருக்கக்கூடிய ட்ரெயின். 3:50 மணிக்கு சிம்லாவில் இருந்து கிளம்பும். 5 ஸ்டாப் மட்டும்தாங்க. அங்கேருந்து கிளம்புங்கன்னா சோலன் அப்படிங்கிற இடத்துல நிற்கும். சோலனா அது என்னன்னு தெரியல, சோலாங்வேலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து மணாலியில் இருக்குது. அதை ப்ரொனன்சியேஷன் பண்ணுற மாதிரி. அப்புறம் ட்ராங்க் அப்படிங்கிற இடத்துல நிற்கும். அது சாப்பாட்டுக்காக நிறுத்தக்கூடிய இடம். எல்லா ரயிலுமே கிட்டத்தட்ட நிற்கும். சாப்பாடு உங்களுக்கு அங்கே தான் கிடைக்கும்னு வைங்களேன். அதுக்கடுத்து தரம்பூர் அப்படிங்கிற இடத்துல நிற்கும். இப்படி முக்கியமான 5 இடங்களில் மட்டுமே நிற்கக்கூடிய ட்ரெயின். 3:50க்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது நிச்சயமாக 8:50 மணிக்கு நம்ம கல்காவை போய் சேர்ந்துடும். இப்போ முன்னாடி போன ட்ரெயின் 2:35க்கு கிளம்பி 8:10க்கு போகுது. இந்த ட்ரெயின் 3வது ட்ரெயின் 3:50க்கு கிளம்பி 8:50க்கெல்லாம் போயிடுது. ஆக இந்த 3 ரயில்களை பற்றி பார்த்தாச்சு. இதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரயிலையும் நம்ம பார்த்தாகணும் இல்லையா. இப்போது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் தூரத்தில் தெரியக்கூடிய அந்த மிஸ்ட் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன ரயில் நிலையங்களை கடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து சேர்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் முதல் ரயில் நோட்டுக்கு கிராசிங் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நான்
சொன்னேன் இல்லையா, அந்த ஹிம் தரிசன் எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் தாங்க. அந்த ட்ரெயின் உள்ளே அரைவாகிக்கிட்டு இருக்கு. இப்போது எல்லாமே சிம்லாவிலேருந்து வரக்கூடிய நேரம். நம்ம சிம்லாவுக்கு போகிற ட்ரெயின்களை பற்றி மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். இப்போது சிம்லாவுக்கு இல்லை சிம்லாவிலேருந்து போகிற ட்ரெயின்களை பற்றி சொல்கிறீங்கள, இதே வீடியோவில் நீங்கள் சிம்லாவிலேருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய ட்ரெயின்கள் இல்லாமல் கல்காவிலேருந்து சிம்லா போகிற ட்ரெயினை பற்றியும் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. நிச்சயமாக அதுவுமே இதே வீடியோவில் நான் ஒவ்வொரு ட்ரெயினை பற்றியும் சொல்கிறேன். இந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டு அந்த தகவல்களும் உங்களுக்கு வேணும். ஏன்னா இயற்கையை ரசிக்கக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு வேண்டிய தகவல்களும் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் மகிழ்ச்சியான விஷயமாகத்தான் இருக்கிறது. இமயமலையில் நம்முடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் சிம்லாவில் இருந்து கல்கா நோக்கி செல்லக்கூடிய 4வது ரயிலை பற்றி பார்த்துடலாமா? 3வது போன ட்ரெயினுக்கு 5 நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 4 நிறுத்தங்களில் சிம்லாவிலிருந்து கல்கா போயிடும். இப்போது நம்ம 4வதாக பார்க்கக்கூடிய ட்ரெயினுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. இந்த ட்ரெயினுடைய பேர் சிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமயமலைகளுக்கு சிவாலிக் மலைத்தொடர்கள் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இங்கே பாருங்கள், இமயமலை தொடர்களில் எப்படி வண்டி போய்கிட்டு இருக்குது. அந்த பள்ளத்தாக்குகளை பார்க்கும்போது ரொம்பவும் பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. இதையெல்லாம் தாண்டி தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போ 4வதாக சிவாலிக் டீலக்ஸ் எக்ஸ்பிரஸுக்கும் அதே 4 நிறுத்தங்கள் மட்டும்தான். அந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஈவினிங் 5:25 மணிக்கு அங்கேருந்து கிளம்புது. நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள்லாம் பார்த்துட்டு 5:25க்கு ஏறணும் அப்படின்னா நைட்டு 10:15 மணிக்கு கல்காவை வந்தடைகிறது. கல்கா வந்து அடைஞ்ச உடனே நமக்கு அதுக்கடுத்து கனெக்டிங் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இங்கேருந்து போகக்கூடிய எல்லா ட்ரெயின்களுக்குமே கனெக்டிங் ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரெயினுக்கு கூட சதாப்தி எக்ஸ்பிரஸினுடைய கனெக்ஷன் அப்படிங்கிறது கல்காவில் இருக்குது டெல்லி போகிறதுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் இருக்குதுங்க, அது பேசஞ்சர் ட்ரெயின், அது நமக்கு செட் ஆகாது. அந்த சதாப்தி எக்ஸ்பிரஸில் நம்ம பிடிச்சி போயிடலாம். ஆனால் புக் பண்ணியிருக்கணும், அங்கே அன்ரிசர்வ்டு அப்படிங்கிறது கிடையாது. இப்போது இந்த 4 ரயில்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் என்ன அப்படின்னா 5வதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் 4வதாக நான் சொன்னேன் இல்லையா, அந்த ட்ரெயின் கிளம்பி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு 5:45க்கு கிளம்பும். இந்த ட்ரெயின் தான் பெரும்பாலானவங்களுக்கு வசதியாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த ட்ரெயினை தான் நேற்று நம்ம புக் பண்ணியிருந்தோம். சரியான நேரத்தில் வர முடியாதனால அந்த ட்ரெயினை நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெயினுடைய டீட்டெயில் கல்காவிலிருந்து எப்போ சிம்லா வருது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். அதுக்காக கொஞ்சம் காத்துருங்க. இப்போ நம்ம கல்காவிலிருந்து சிம்லா போகிற ட்ரெயினை பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்லாவிலிருந்து கல்காவுக்கு போகிற ட்ரெயினை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி 5:45க்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிற ரயிலோட கிட்டத்தட்ட ஒப்பிடத்தக்கது தான். என்ன இதில் C1 C2 C3ன்னு சேர் காரு, அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் சேர் கார் இருக்குது. ஆனால் அந்த ட்ரெயினில் நார்மலாக நம்ம பயணிக்கக்கூடிய சீட்டரும் இருக்குது. அதில் தான் சொன்னேன், நான் புக் பண்ணாலே 65 ரூபா தான் டிக்கெட். அதாவது டேரெக்டாக போய் எடுத்தாலே இந்த புக்கிங் சார்ஜ் எல்லாம் சேர்த்து ஒரு 100 ரூபாய்க்குள்ளே தான் வரும். அந்த ட்ரெயினும் இந்த ட்ரெயினும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. இந்த ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் வகையிலான ட்ரெயின்கள் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். வளைந்து நெளிந்து மலைகளில் போயிட்டு இருக்கும்போதே நம்ம பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அது ஒவ்வொரு ட்ரெயினை பற்றி சொல்லும்போது அந்த ட்ரெயினை கிராஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவும் மனதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறதும் பேசஞ்சர் ட்ரெயின் தான், ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்கிறதும் பேசஞ்சர் ட்ரெயின் தான். ஆனால் எக்ஸ்பிரஸ், அதாவது எல்லா நிலையங்களிலும் நின்று செல்லக்கூடிய ட்ரெயின் தான். ஆனால் என்ன நிறுத்தங்கள் கொஞ்சம் கம்மி, 12-13 நிறுத்தங்களோடு செல்லக்கூடிய ட்ரெயின். 5வதாக நான் சொன்னேன் இல்லையா, ஆப்போசிட்டில் வந்திருக்கக்கூடிய இந்த ரயில் தான் அதற்கான ரயில் அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ட்ரெயின் எத்தனை மணிக்கு போய் சேருது அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு வேணும்ல. ஈவினிங் 5:45 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட்டு 10:55 மணிக்கு கல்காவை போய் சென்றடைகிறது. கல்கா போய் சென்று அடைஞ்ச உடனே நேதாஜி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது இருக்குது. தயவுசெய்து பயப்படாதீங்க, அது கொல்கத்தாவிலிருந்து வர்ற ட்ரெயின் தான். ஆனால் போகும்போது கொல்கத்தாவுக்கு போகும்போது இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். டெல்லி போகிற கூட்டம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். இந்த 5 ரயில்கள் மட்டும்தான் இருக்கா, இது இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குங்க. மொத்தம் 6 ரயில்கள் ரெகுலராகவே இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திருவிழா காலங்கள் இல்லை கூட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரங்கள், இந்த சீசன் டயத்தில் ஸ்பெஷல் ட்ரெயினும் 2 ட்ரெயினும் இயக்குவாங்க. அது எப்போ இயக்குவாங்க அப்படிங்கிறது கூட்டத்தை பொறுத்து முடிவாகும். இப்போ சிம்லாவில் இருந்து கல்கா நோக்கி செல்லக்கூடிய கடைசி ரயிலை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த ட்ரெயினுக்கான பேர் தாங்க ஹிமாலயன் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் குயின் அப்படிங்கிற பேர், நம்ம டெக்கான் குயின் அப்படிங்கிற பேர்லலாம் ரயில்களை பார்த்துருப்போம். அந்த மாதிரி ஹிமாலயன் குயின் அப்படிங்கிறது சிம்லாவிலிருந்து புறப்படக்கூடிய கடைசி ரயில் 6:40 மணிக்கு புறப்படும். 6:40 மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது 11:30க்கு வந்து சேரும். இப்போ நம்ம கல்காவில் டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ட்ரெயின்கள்லாம் பிடிக்க முடியும். இந்த ட்ரெயினும் 4 நிலையங்களில் மட்டும்தான் நின்று சொல்லும். ஆனால் இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான ட்ரெயின் அப்படின்னா இந்த ஹிமாலயன் குயின் அப்படிங்கிறது தான். ஏன்னா கண்ணாடியிலேயே
அந்த விஸ்டோடம் கோச்சோடு இயங்கக்கூடிய ரயில் இந்த ஹிமாலயன் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிமாலயன் குயின் ரயில் தான் கடைசியாக கிளம்பக்கூடிய ட்ரெயின். ஆனால் பெரும்பாலும் மலையினுடைய அழகை ரசிக்கிறது பகல் நேரங்களில் போகிறது தானே பெஸ்ட்டு. என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் ஓகே சரி, இப்போ கல்காவிலேருந்து நம்ம சிம்லாவுக்கு ட்ரெயினில் வரல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இந்த ட்ரெயின் தான். அது இல்லாமல் பின்னாடி வரக்கூடிய பேசஞ்சரை நம்ம ப்ரிப்பேர் பண்ணாலுமே கொஞ்சம் தூரம் மட்டும்தான் அந்த அழகான காட்சிகள் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இப்போது இந்த சிம்லாவினுடைய அழகு மற்றும் இந்த இமயமலையினுடைய அழகு எல்லா இடங்கள்லையும் வீடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. அதிகப்படியான அடுக்குமாடி கட்டிடங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இல்லையா, இல்லை கட்டிக்கலாமா, இந்த மண்ணினுடைய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அதிக உயரங்கள் கட்ட அனுமதி அப்படிங்கிறது இல்லை, இருக்குது, ஆனால் அதிக அளவில் இல்லை. ஆனால் இங்கே அண்டர் கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டிடங்களை நம்மளால் பார்க்க முடியுது. சரி, போயிட்டு இருக்கும்போது நமக்கு இந்த சுண்டல் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க, 20 ரூபா. நல்லா இருந்துச்சுங்க. அவங்க இந்த கரம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அது என்ன சொல்கிறது, மிர்ச்சி இந்த மாதிரியெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப காரமாக இருக்குது, ஆனால் தண்ணியை நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இந்த மாதிரி இந்த ட்ரெயின்களில் போகும்போது உங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது காலைல 10:55 எடுத்திங்கன்னா 2:30க்கு ஒரு இடத்துல நிறுத்துவாங்கள்ல, அங்கே நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் அங்கே மேகி இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். நம்ம தமிழ்நாடு சாப்பாடெல்லாம் நம்ம போகக்கூடிய இடங்களில் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டமான விஷயமா இருக்குது. இப்போ சிம்லாவில் நம்ம சுற்றி பார்க்கக்கூடிய இடங்களில் நான் போன வீடியோவிலேயே நிச்சயமாக போட்டிருப்பேன். சிம்லாவில் நம்ம நடந்தே சுற்றி பார்த்துடலாம். மால் ரோடு பக்கத்தில் நம்ம ரூம்பை போட்டிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஏன்னா மால் ரோடு அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ரோடு. அங்கே வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறது அலோடு இல்லை. நான் ரூம் போட்டிருந்தது எங்கே அப்படின்னா பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் போட்டிருந்தேன். அதே மாதிரி சிம்லா வர்றவங்களுக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா, நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் பஸ் நிற்கக்கூடிய இடத்துல நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் புது பஸ் ஸ்டாண்டு போகணும், புது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பழைய பஸ் ஸ்டாண்டு போகணும். இப்படி மாறி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. டேரெக்டாகவே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பேருந்து அப்படிங்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. என்னை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, சிம்லாவில் இருந்து நிச்சயமாக நீங்கள் போகும்போது வேணால் பஸ்ஸில் போய்க்கலாம். இப்போது நான் வரும்போது இந்த ரயில் பயணத்தை மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த பயணங்கள் அப்படிங்கிறது நமக்கு அமையும். இப்போ வரும்போதும் சரி போகும்போதும் சரி ரெண்டுமே இந்த பயணத்தை எடுத்து போட்டால் உங்களுக்கு இவனுக்கு வேறு வேலை இல்லைல்ல, நேற்று தான் இந்த வீடியோவை போட்டால் இன்றைக்கி இதே வீடியோவை போடுறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன அப்படின்னா, ஒன்று கல்காவிலேருந்து சிம்லா வந்த வீடியோவாக இருக்கும், இன்னொன்று சிம்லாவிலேருந்து கல்கா போன வீடியோவாக இருக்கும். அப்படி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எல்லாமே நல்லது தாங்க, எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்போ அது கேன்சல் ஆனதுனால தான் சிம்லாவுக்கு எப்படி பஸ்ஸில் வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல முடிஞ்சிச்சு. இப்போது நம்ம நேற்று முந்தாநாத்து பஸ்ஸில் வரும்போது பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஹிமாலயன் ஹைவேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக மலையில் இருக்கக்கூடிய சாலைகள்லாம் சின்ன சாலைகளாக தான் இருக்கும். ஆனால் இமயமலையில் இருக்கக்கூடிய சாலைகளை பாருங்களேன், அப்படியே பைபாஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ கேரளாவிலலாம் இந்த மாதிரி சாலைகள் அப்படிங்கிறது நார்மலான ரோட்டில் மட்டும்தான் இருக்கும். மலைகளில் சும்மா சின்னதாக தான் போட்டிருப்பாங்க. இயற்கையை நேசிக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு கேரளாவில் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அதிகப்படியான ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இங்கே நிறைய வளங்கள் அளிக்கப்பட்டு தான் இந்த பெரிய சாலைகள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். இப்போது பஸ்ஸில் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சதுனால தான் ரிட்டன் நான் இந்த ட்ரெயினில் புக் பண்ணியிருக்கேன். இப்போது நான் டேரெக்டாக நேற்று ட்ரெயினில் வந்திருந்தேன் அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமும் இல்லாமல் இருந்திருக்குங்க. இந்த தகவல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. யதார்த்தமாக நான் பஸ்ஸில் வந்து ட்ரெயினில் வந்து இறங்கி ரிட்டன் சுற்றி பார்த்துட்டு ட்ரெயின்லேயே போயிருப்பேன். இப்போது பஸ்ஸில் வந்ததுனால தான் இந்தந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் மாறி வரணும் அப்படிங்கிற ஒரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் அங்கே இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஆனால் ஒரே ஏத்தம் ஒரு 500 மீட்டர் வரைக்கும், 500 மீட்டர்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வருங்க. அந்த மாதிரி ஏத்தம் அப்படிங்கிறதுனால அது ஏறி போகணும். அதனால் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட் நின்னீங்கனாலே பஸ் அப்படிங்கிறது வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சி நீங்கள் பழைய பஸ் ஸ்டாண்டே போயிடலாம். புது பஸ் ஸ்டாண்ட் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ இறக்கத்தில் நம்ம இறங்கி வந்தோன்னு. அப்போ ஏறு வர்றது அப்படிங்கிறது சிரமம் இல்லையா. ஸோ அதனால கொஞ்சம் சிரமமாக இருக்குமே தவிர, ஆனால் எல்லாத்துலேயும் சிரமம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். அப்படி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அந்த பழைய பேருந்து நிலையம் பக்கத்தில் நீங்கள் ரூம் போட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து மால் ரோடு அப்படிங்கிறது ஏறி போயிடலாம். நேற்று நான் வீடியோவில் போடும்போது என்னென்னா அந்த லிஃப்ட்டில் ஏறி போகக்கூடிய அந்த காட்சியை தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் அது அவசியம் இல்லைங்க. அங்கேருந்து படி வழியாகவே போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட் இருக்குது. ஒன்று நம்ம போயிட்டு வந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்கு தான் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல முடியுது பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இந்த ரயில் வளைஞ்சு நெளிஞ்சு போகுது அப்படின்ட்டு. அப்படி நம்ம ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் மால் ரோட்டில் சுற்றி பார்க்கலாம். அங்கே ரிட்ஜ் அப்படிங்கிற இடம் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்ட் சர்ச் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சர்ச்சும் இருக்குது. இதே பனிக்காலத்தில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பனிக்காலம் அப்படிங்கிறது எல்லாராலையும் தாங்க முடியாது இல்லையா.
பெரும்பாலும் என்ன அப்படின்னா வெயில் காலத்தில் நீங்கள் வர்றது அப்படிங்கிறது உகந்ததாக இருக்கும். ஆனால் வெயில் காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ ஆகக்கூடிய செலவை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே நம்ம ஊர் சாப்பாடெல்லாம் கிடைக்காதுங்க. இங்கே நீங்கள் ரொட்டி அப்படிங்கிறது சப்பாத்திங்கிறது 10 ரூபா தான். அதுக்கு நீங்கள் வாங்கக்கூடிய குழம்புக்கு 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. நமக்கு கேரளா கூட பரவாயில்லைங்க. முட்டைக்கறி கடலைக்கறி அப்படின்ட்டு 50-60 ரூபாயிலே முடிஞ்சிடும். இப்போது நமக்கு ஒரு கேப் கிடைச்சது, இறங்கி பார்த்துட்டோம். அந்த நிலையத்தில் இருந்து பார்க்கும்போது இமயமலையினுடைய அளவு அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இப்போது இந்த மால் ரோடை தவிர வேறு ஏதாவது சுற்றுலா இடம் இருக்கா அப்படின்னா அங்கேயே இருக்கக்கூடிய ரோப்வே மூலமாக நம்ம ஜாகு டெம்பிள் போயிருப்போம். அதை நேற்று சொல்லியிருப்பேன், அதை பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதையும் தாண்டி கூஃப்ரிங்கிற இடத்துக்கு போனால் ரியலாக நீங்கள் பனியை பார்க்கலாம். அந்த ஸ்னோ மவுண்டன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதை பார்க்கணும். ஏன்னா இமயமலைக்கு போயிட்டோம், சிம்லா மணாலி இந்த மாதிரி இடங்களுக்கு போய்ட்டு மணாலிக்கு போயிட்டால் எப்போயுமே பார்க்க முடியாது. ஆனால் சிம்லாவோட மணாலியில் அடிக்கடி பார்க்க முடியும். அது என்ன குழப்பறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்லாவில் வருஷத்துக்கு 1 மாதம் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு வைங்களேன். அந்த 1 மாதத்தில் அந்த ரிஜ்ஜல்னால் அந்த ஐஸ் கட்டி விளையாட்டுகள் அப்படிங்கிறது நடக்கும். ஆனால் மணாலியில் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் வரைக்கும் பனி அப்படிங்கிறது இருக்கும். மணாலியில் விட்டுட்டோம் அப்படின்னா சோலாங் வேலிங்கிற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் சிம்லாவில் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பனிக்காலம் இல்லை அப்படின்னாலும் ஒரு 3 மாதத்துக்கு கூஃப்ரி அப்படிங்கிற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே இமாலயன் ஜூ அப்படின்னு ஒன்று இருக்குது. இமயமலையில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அந்த வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கூஃப்ரி வரைக்கும் போகணும். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகுங்க. இப்போ நமக்கு ஒரு நாள் இருந்ததுனால இந்த ஏரியாவில் சுற்றி பார்த்துட்டோம். கூஃப்ரி போகிறதுக்கு ஒரு நாள் நிச்சயமாக வேணும். அதே மாதிரி கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய தாராதேவி டெம்பிள் அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ நம்ம மழை காலத்தில் போனதுனால இந்த இடங்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியல. மழை காலத்தில் வந்தோம் அப்படின்னா அந்த கிளைமேட்டை மட்டும்தான் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியுமே தவிர போய் சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் அப்படிங்கிறதே வரல. அந்த அளவுக்கு நம்ம நடந்து போய் சுற்றி பார்த்ததே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, ஓகே. இப்போ சிம்லாவை பற்றின தகவல்கள் ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது கல்காவிலிருந்து சிம்லாவுக்கு வரக்கூடிய ரயில்களினுடைய டீட்டெயிலை நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை கண்டிப்பாக நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஏன்னா 100க்கு 90% பேர், என்ன மாதிரி ஒரு 10% பேர் மட்டும்தான் சிம்லாவிலிருந்து கல்காவுக்கு ட்ரெயின் ஜர்னி பண்ணுறாங்க. ஆனால் 100க்கு 90% பேர் விரும்புகிறது என்ன அப்படின்னா கல்காவிலிருந்து சிம்லாவுக்கு வருது. நான் இப்போ சிம்லாவிலேருந்து கல்காவுக்கு போகிறது அந்த 10% அல்ல, ஏன்னா நான் மிஸ் பண்ணிவிட்டேன், அதனால் போகிறேன். ஆனால் பெரும்பாலும் கல்காவிலிருந்து சிம்லா வர்றதுக்கு தான் விரும்புவாங்க. அப்படி கல்காவிலிருந்து சிம்லாவுக்கு இப்போ இதே 6 ட்ரெயின்கள் இருக்குது. எந்த நேரத்துக்கு இருக்குது, எந்த ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலை நான் சொல்லணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் காத்துருங்க. இந்த ட்ரெயினுடைய அழகை பார்த்துக்கிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போது நம்ம கல்காவில் இருந்து சிம்லாவுக்கு வரணும் அப்படின்னா முதல்ல இருக்கக்கூடிய ட்ரெயின் எந்த டயத்துக்கு இருக்குது தெரியுமா? காலையில் 3:30க்கு இருக்குங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? எப்படி இந்த வண்டி சிம்லாவிலிருந்து கல்கா நோக்கி போகிறதுல முதல் ட்ரெயினாக இருக்கோ அதே மாதிரி கல்காவிலிருந்து சிம்லா வரதுலேயும் முதல் ட்ரெயின் இந்த கல்கா சிம்லா எக்ஸ்பிரஸ். கரெக்டாக 3:30க்கு கிளம்புற இந்த ரயிலானது 8:50 மணிக்கு வந்து சேரும். இதில் காலையில் வெள்ளனும் அந்த நேரத்தில் இந்த ட்ரெயினை நம்ம பிடிக்கணுமான்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. இல்லை இதே ட்ரெயினில் போயிட்டு நம்ம சூரியோதயத்தை பார்த்துட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் இருட்டில் தான் நம்ம பயணப்படுற மாதிரி இருக்கும். அப்படியே விடியும் போது அந்த பனி போர்த்திய மலைகளில் பயணிக்கணும், அந்த அற்புதமான பயணத்தை நம்ம என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி ஆட்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. இப்போது எல்லாருக்கும் எல்லா விதமான எல்லோரும் ஒரே மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிறது இல்லையே. இப்போது எல்லாருமே சிம்லாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய மழை காலத்தில் வர்றது என்னுடைய டேஸ்ட்டு. இதே பனிக்காலத்தில் சிலருக்கு டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தானே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இந்த ட்ரெயின் நமக்கு சரிப்பட்டு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த முதல்ல கிளம்பக்கூடிய 3:30க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினில் பிடிச்சி 8:50 மணிக்கு நம்ம சிம்லாவில் வந்து இறங்கிட முடியும். பாருங்களேன், மழையும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மழை போர்த்திய மேகங்கள், கருமேகங்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் வெள்ளை வெள்ளையில்னு இருக்கக்கூடிய பனி கிடையாது, பனி மூட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது. சொர்க்கம் மாதிரி இருக்குல்ல, மழைக்கால சொர்க்கம் அப்படிங்கிறத. மான்சூனை என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம கேரளாவுக்கு 2-3 தடவை போனோம். ஆனால் அப்போ சரியாக இது பண்ண முடியல. ஆனால் இப்போது மான்சூன் சீரியஸ் தான். இந்த சீரியஸ்க்கு பேரே மான்சூன் சீரியஸ்னே வைக்கலாம். அந்த அளவுக்கு மழை காலத்தை என்ஜாய் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போது நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். ஏன்னா பருவமழை காலம் அப்படிங்கிறது வடகிழக்கு பருவமழை மூலமாக தமிழகத்துக்கு மழை பெய்யும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது கேரளாவில் தொடங்கி அப்படியே மும்பை வழியாக இமாச்சல் பிரதேஷ் வரைக்குமே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மழையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ இங்கே வந்திருக்கோம். மலை மேல் மலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போது சிம்லாவில் நம்ம பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் போய்கிட்டு இருக்கக்கூடிய இதே வேளையில் கல்காவிலிருந்து சிம்லா வரக்கூடிய முதல் ட்ரெயினை பார்த்துட்டோம். இப்போ 2வது ட்ரெயின் என்ன, அது எந்த டயத்துக்கு கிளம்புது அப்படிங்கிறத பார்த்துடலாமா?
இந்த ட்ரெயின் உண்மையிலேயே நமக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான ட்ரெயின் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பேசஞ்சர் ட்ரெயின் 4:45 மணிக்கு காலையில் கிளம்பும். 4:45க்கு கிளம்பி 13 நிறுத்தங்களை தாண்டி காலையில் 10:05 மணிக்கு சிம்லாவை சென்றடையும். பெரும்பாலும் என்ன அப்படின்னா, இந்த சிம்லாவை பொறுத்தளவு இப்போ நம்ம ஊட்டி மலை ரயில்கள் அதிகமான மழை பெய்யும்போது நிலச்சரிவு ஏற்படும் போது ரத்து செய்யப்படுவது மாதிரி இந்த ரயில்கள் ரத்து செய்யப்படுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு ரத்து செய்யப்படுறது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இது இருக்கக்கூடிய பாதை அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு எளிதான பாதையில் போகிற மாதிரி தான் இருக்குது. என்ன அதிகப்படியான பெட்டிகள் அப்படிங்கிறது இல்லை, அது ஒன்று மட்டும்தான். ஆனால் ஊட்டி மலை ரயில் அப்படி கிடையாது, கீழே இருந்து மேலே வரைக்கும். முன்னாடி நீங்கள் என்ஜினே இருக்காதுங்க, பின்னாடி இருந்து தள்ளணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கே மண் சரிவு ஏற்பட்டால் பெரிய கஷ்டம் தான். ஏன்னா முன்னாடி இன்ஜின் இருந்தால் நிச்சயமாக அதை தள்ளிட்டு போயிடும். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லைங்க, முன்னாடியும் பின்னாடியும் இன்ஜின் இருக்கிறதுனால ரொம்பவும் வசதியாக இருக்குது. நம்ம செங்கோட்டை ரோட்டிலலாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தூத்சாகர் இந்த ஏரியாவில் போகும்போது எப்படி இருக்கோ. ஆனால் அங்கே பெட்டிகள் அப்படிங்கிறது அதிகம், இங்கே குறைவான பெட்டிகள். ஏன்னா ஹைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். இமயமலையின் உயரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கான பணிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் அதிகமான பேர் இங்கே வந்துட்டு இருக்கிறதுனால 6 ரயில்கள் அப்படிங்கிறது இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போது நம்ம ஊட்டி மலை ரயில் அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் போய்கிட்டு இருக்குது. ஏதாவது ஸ்பெஷல் டைம் அப்படின்னா இன்னொரு ரயில் அப்படிங்கிறது இயக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஏரியாவை பொறுத்தளவு அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கு காரணம் அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் அதற்கான வரவேற்பு அப்படிங்கிறது இருக்குது. சின்ன சின்ன ஸ்டேஷனுமே பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது நம்ம மத்தியானம் சாப்பாடு வாங்கியாச்சுங்க, மேகி தான். மேகி இங்கே நமக்கு கிடைக்குது, ஆனால் 50 ரூபாங்க. 2 ரூபாய்க்கு நமக்கு கிடைச்சிட்டு இருந்த மேகி இப்போ 5 ரூபா 10 ரூபா அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதை செஞ்சு தராங்க பார்த்தீங்களா? இந்த ஏரியாவில் நமக்கு இது மட்டும்தான் கிடைக்கும், கிடைக்கிறத தான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. அப்படியே இந்த ஸ்டேஷனில் தாண்டணும் அப்படின்னா அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேஷன் தர்மபுர் அப்படிங்கிற ஸ்டேஷன். பாருங்கள், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு தெரியுதா? அந்த மலையில் தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவர் கண்ணாடி அடைங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் அதையும் மீறி அந்த கேப்பில் நம்ம எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த தர்மபுரில் இங்கே ரிசர்வ் பண்ணவங்க வந்துடுவாங்க. அங்கேருந்து அங்கே ரிசர்வ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மலையினுடைய அழகை பார்க்கணுன்னு நினச்சிருக்காங்க. அதனால் அவங்க வந்தோன்னா நம்ம இடத்த மாற்றோம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு வழி இருக்குங்க. நீங்கள் ரயில்வே சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கூட பயணிக்கிறவங்க எங்கே பயணிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம சார்ட் ப்ரிப்பரேஷன் மூலமாக அந்த ட்ரெயின் நம்பரை கொடுத்தோம் அப்படின்னா எங்கேருந்து ஏறுறோம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எங்கேருந்து எங்கே காலி இருக்குது அப்படிங்கிறதும் வந்துடும். காலி இருக்கிற டீட்டெயில் தெரிஞ்சு அதனால் இங்கே உட்காந்து வீடியோ எடுத்தேன். இப்போ அவங்க வந்துடுவாங்க, அதனால் நம்ம எந்திரிச்சு போகணும், அடுத்த ஒரு இடத்த பார்க்கணுன்னு வைங்களேன். இப்போது மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க வந்தாங்க அப்படின்னா அடுத்த இடத்த பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு ஜன்னல் சீட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதனால் இப்போது அவங்க ஏன் இங்கேருந்து இங்கே ஏறுறாங்க அப்படின்னா மணாலியில் இருந்து கனெக்ஷன் அப்படிங்கிறது தருமபுர் பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க. தருமபுர் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிம்லா போகிறதுக்கும் மணாலி போகிறதுக்கும் இங்கேருந்து ரூட் அப்படிங்கிறது பிரியும். மணாலி போகிறது ஷார்ட்டஸ்ட்டாக போயிடலாம். இப்போ சிம்லா போகிறது அப்படிங்கிறது சொத்து இல்லை அவங்களுக்கு. அதனால் அங்கேருந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி ஏதாவது ட்ரெயினை பிடிச்சி அமிர்தசரஸோ அல்லது டெல்லி போகிறதுக்காகவோ பிளான் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங். நம்ம தான் ஒரு கோடு போட்டு அதிலேருந்து ரோடே போட்டுருவோம்ல, கதை எழுதுறது என்ன நமக்கு பெரிய விஷயமா? இப்போ பாருங்களேன், அப்படியே சூப்பராக போய்கிட்டு இருக்குல்ல அந்த ட்ரெயின் ஜெர்னி அப்படிங்கிறது, ரொம்பவும் சூப்பராக இருக்குல்ல. இந்த தகவலோடு இப்போ நம்ம 2 ட்ரெயினை பற்றி பார்த்துட்டோம். 3ஆவதாக சிம்லா நோக்கி கல்காவிலிருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினை பற்றி பார்க்கணும். ஏன்னா அழகான ரயில் பயணத்தில் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த 3ஆவதாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் சிவாலிக் டீலக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயின் 5:45 மணிக்கு கல்காவிலிருந்து கிளம்புங்க. இந்த ட்ரெயின் கிளம்பி கொஞ்சம் நேரத்திலேயே நம்ம மலை மேலே சூரிய உதயத்தை பார்த்துட முடியும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மழை பெய்யும் போது இந்த ரயில்கள் வளைந்து நெளிந்து போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இப்போது அந்த தர்மபுர் ஸ்டேஷன் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம இடத்த மாற்றணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் உட்காந்து எடுத்துக்கலாமே. ஏன்னா இந்த சைடும் ஒரு குரூப்பாகவே வந்துட்டுருக்காங்க, பல்காக புக் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இப்போது அந்த 5:45க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயின் சிம்லாவுக்கு போய் சேரக்கூடிய நேரம் காலையில் 10:35க்கு போய் சேர்ந்துருது. அட பேச விடுங்க, சின்ன பையங்க கூட விளாட்றது இது தானே. 10:35க்கு போய் சேர்ந்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அந்த வளைந்து நெளிந்து போகக்கூடிய அந்த பாதை. இப்போது நம்ம ஓரளவு கீழே இறங்கிட்டோங்க, இன்னும் கம்ப்ளீட்டாக இறங்கிட்டோம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. நீங்கள் அந்த கல்கா ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டாலே நம்ம கல்காவிலிருந்து அடுத்த பயணம் அப்படிங்கிறது இரவில் இருக்கிறதுனால அதை என்னால் சரியாக காமிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அந்த கல்கா ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தீங்கனாலே இமயமலையினுடைய அந்த தூரத்து காட்சியை நம்மளால் நிச்சயமாக பார்த்து ரசிக்க முடியும். இப்போ 3 ரயில்களை பற்றி பார்த்துட்டோம். 4ஆவதாக கல்காவிலிருந்து சிம்லா நோக்கி போகக்கூடிய ட்ரெயினையும் நம்ம பார்த்தாங்கணும்ல. அது எந்த ட்ரெயினை பார்த்துடலாமா?
நம்ம புக் பண்ணி கேன்சல் ஆச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் தாங்க 4வதாக இருக்கக்கூடிய ட்ரெயின். அதுதான் சரியான ட்ரெயினாகவும் இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெயின் 6:20 மணிக்கு கிளம்புது. காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளம்புது. நம்ம அவசரமாக வந்து இது பண்ண வேண்டியது இல்லை. நைட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணிட்டோ அல்லது 3 மணிக்கு இங்கே வந்து சேரக்கூடிய நேதாஜி எக்ஸ்பிரஸில் வந்துட்டோ இல்லை அதுக்கு முன்னாடி வரக்கூடிய ட்ரெயினில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அல்லது நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம போகலாம். ஏன்னா இங்கே டார்மெண்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. கல்காவில் ரிட்டையர்டு ரூம் அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால் அதை பற்றி நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுதான் 4வதாக இருக்கக்கூடிய ட்ரெயின். இப்போது நான் சொன்னேன் இல்லையா, அந்த தர்மபுரி ஸ்டேஷனை நோக்கி நம்ம வந்துட்டோங்க. பாருங்கள், ஸ்டேஷனுக்குள்ளே வர்றது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஏன்னா இந்த ரயில் அப்படியே வளைஞ்சு கிட்டத்தட்ட உள்ளே வந்து அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக திரும்பி நின்னா தான் ஸ்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது. சிம்லாவே அப்படி தான். இப்படி வந்து இப்படி சுற்றி இப்படி வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஒரு அற்புதமான பயணம் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த தர்மபுர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்தாச்சுங்க. இப்போ நம்ம பஸ்ஸில் வரும்போதே தர்மபுர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு தான் பஸ்ஸு நிச்சயமாக போகும். இது வரைக்குமே நம்ம அந்த பாதைகளை நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்ருக்கோம். அந்த மாதிரி தாங்க. இப்போது பாருங்கள், இந்த ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி வந்துருச்சுன்னு. அவங்க கிட்டத்தட்ட வந்து ஏறிட்டாங்க. அதனால் நம்ம இடத்த மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அங்கேருந்து கடைசியாக ஒரு சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் நேரம் நம்ம அந்த மலையை சமாளிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அந்த இமயமலையில் வீடு கட்டினது அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. கண்ணாடி அடைச்சி விட்டுட்டாருங்க. தண்ணி உள்ளே வருது. தண்ணி ஆகையா அப்படின்னு சொன்னார். பானி ஆகையா அப்படின்னு சொன்னார். அது என்ன அப்படிங்கிறது தெரியல நமக்கு. ஏன்னா இவ்வளோ தூரம் சுற்றுறோம், நம்ம ஹிந்தியை கற்றுக்காமல் போயிட்டோம் பார்த்தீங்களா. இப்போது அந்த 4வதாக கிளம்புற ட்ரெயின் 6:20 மணிக்கு கிளம்புது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அங்கே எத்தனை மணிக்கு போய் சேருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11:50க்கு போய் சேருது. நான் புக் பண்ணியிருந்தேன். நிச்சயமாக அந்த ட்ரெயினை பிடிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த ட்ரெயின் ஜர்னி அப்படிங்கிறது இருந்திருக்காது. அந்த ட்ரெயின் கேன்சல் ஆனதுனால தான் இதில் நம்ம பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹிமாலயன் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைவே அப்படிங்கிறது மணாலி வரைக்கும் இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஆனால் இது இமயமலையிலேயே எக்ஸ்பிரஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. போகிறதுக்கு ஒரு வழி, வர்றதுக்கு ஒரு வழி. ரொம்ப அகல சகலமாக இருக்கக்கூடிய பைபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் ஹைவே நேஷ்னல் ஹைவே அப்படிங்கிறது மலை மேலே போட்டிருக்கிறது. இன்றைக்கி உண்மையிலேயே பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ காஷ்மீர்லேயுமே இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வே அப்படிங்கிறதெல்லாம் போட்டுட்டாங்க. இப்போ இமயமலைகளில் பல்வேறு பகுதிகளில் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வே அப்படிங்கிறது போட்டுக்கிட்டே இருக்காங்க. ரயில்வே ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்ரீநகர் வரைக்குமே அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதும் வந்துருச்சு. அதே மாதிரி கேதார்நாத் பத்ரிநாத் போகக்கூடிய அந்த ரூட்லேயுமே ட்ராக் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 2 வருஷத்தில் அதுவும் சாத்தியமாகும். அது சாத்தியமாச்சு அப்படின்னா நமக்கு வாய்ப்பு இருந்தால், அது வரைக்கும் நம்ம இருந்தால் நிச்சயமாக அதை பண்ணலாம். ஏன்னா நம்ம கையில் எதுவும் இல்லை, இது வேணால் நடக்கலாம் அப்படின்னு நெகட்டிவாக பேசிட முடியாதுல்ல. கடவுள் நினைக்கணும். அவர் கூப்பிட்டா மட்டும்தான் அங்கே நம்ம போக முடியும். இந்த சாலை ஓரமாகவே நம்முடைய பயணம் அப்படிங்கிறது சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. இப்போ 4 ரயில்களை பற்றி பார்த்துட்டோம். கல்காவிலிருந்து சிம்லா வரைக்கும். 5வதாக இருக்கக்கூடிய ட்ரெயின் அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இந்த மாதிரி நிலையங்கள்லாம் இந்த ட்ரெயின் நின்று போகாதுங்க. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் பாசிங்காக மட்டுமே அந்த ட்ராக் அப்படிங்கிறது மாறும். ஸ்லோவாகிற மாதிரி இருக்கும், ஆனால் நிற்காது. இப்போ 5வதாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிம்தர்ஷன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ட்ரெயின் 7 மணிக்கு கிளம்புதுங்க. பார்த்துக்குங்க, காலையில் 3:30க்கு ஆரம்பித்து 7 மணிக்குள்ளேயே 5 ட்ரெயினும் கிளம்பி போயிடுது அப்படின்னா பார்த்துக்குங்களேன். 5 ட்ரெயினுமே வரிசையாக இந்த டயத்தில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இருக்குது. ஹிமாலயன் குயின் இருக்குல்ல, அது எந்த டயத்துக்கு அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ இந்த ட்ரெயினை பற்றி பார்ப்போம். 7 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது 12:10 மணிக்கு, மத்தியானம் 12:10 மணிக்கு சரியாக சிம்லாவை போய் சென்றடைஞ்சிருது. ஆக மத்தியானத்துக்குள்ளேயே 5 ரயில்களையும் கிராஸ் ஆகிறத நம்ம நிச்சயமாக இந்த வீடியோவில் ஒரு 2 ரயில் கிராஸ் ஆனதை நம்ம நிச்சயமாக பார்த்தோம். இன்னொரு ட்ரெயின் கிராஸ் ஆகிறதையும் நம்ம பார்ப்போம். அந்த ஹிமாலயன் குயின் ட்ரெயின் கிராஸ் ஆகிறதையும் நம்ம நிச்சயமாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அதையும் பார்த்தா தான் நமக்கு அந்த ட்ரெயினுடைய தகவல்களை சொல்கிறதும் வசதியாக இருக்கும். ஆனால் அது பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இந்த சைடு உட்காருக்கும்போது இந்த சைடு போயிடுது, இந்த சைடு உட்காந்துருக்கும்போது இந்த சைடு போயிடுது. இப்போ 5 ரயில்களை பற்றி பார்த்துட்டோம். 6வதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ஹிமாலயன் குயின் அப்படிங்கிறது தான். 7 மணிக்குள்ளே நம்மளால் வர முடியலையே, சப்போஸ் நாளைக்கு வரைக்கும் ட்ரெயினில் போகிறதுக்கு காத்திருக்கணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியதில் இந்த ட்ரெயின் 11:55க்கு கிளம்பும். மத்தியானம் தான். கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட நமக்கு டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இதில் நம்ம ஜென்ரலில் போக முடியாது, முன்பதிவு செய்யாமல் போக முடியாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி நார்மலான கட்டணம்லாம் கிடையாதுங்க. இருக்கிறது எல்லாமே ஹை கிளாஸ் கட்டணம் தான். ஒரு 600 ரூபாய் வரைக்கும் நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா விஸ்டடோம் கோச்சில் போகிறதுனால 94 கிலோமீட்டருக்கு அது ஓகேனா இந்த ட்ரெயினை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன பொறுத்தளவு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அழகை ரசிக்கிறதுக்கு செலவு பண்ணுறதை பற்றி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் பட்ஜெட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமானது இல்லையா? அப்படி இந்த ட்ரெயின் போய் சேரக்கூடிய நேரம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா 4:45க்கு போய் சேர்ந்துருது. இப்போது
இப்போது நம்ம கீழே இறங்கிட்டோங்க. கீழே இறங்கி கல்கா ரயில்வே நிலையத்துக்கு வந்து விட்டோம். இவ்வளவு நேரம் என் கூட சேர்ந்து பொறுமையாக நீங்கள் அந்த ட்ராவல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இந்த கல்கா ரயில் நிலையம் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, முதல் 2-3 பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நார்மல் எக்ஸ்பிரஸ் போகிறதுக்காகவும், இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது இப்போது நான் 4வது 5வது 6வது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்களுக்கு தனியான பிளாட்ஃபார்ம் நீளமாக அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு ஓரமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மேட்டுப்பாளையத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி எக்ஸ்பிரஸ் வந்து நிற்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதும் அதுக்கு பக்கத்தில் ஒரு பிளாட்ஃபார்ம் 2-3 பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த சைடு வந்து தான் நம்ம ஊட்டி மலை ரயில் அப்படிங்கிறது ஏற முடியும். ஆனால் இப்படி சைடு எதுவும் பிரிக்கலை. ஆனால் இப்போது நம்ம ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம் செகண்ட் பிளாட்ஃபார்ம் வரிசையாக இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இப்போது நான் சொன்னேன் இல்லையா, கல்கா ரயில் நிலையம் வர்றதுக்கு முன்னாடி இமயமலையை பார்க்க முடியும்னு. இமயமலையை நம்ம பார்த்தாச்சுங்க. இமயமலையிலிருந்து இறங்கியாச்சு. தூரத்தில் இருந்து என்ன இமயமலையை பார்க்குறது, இமயமலையை பார்த்துட்டே நம்ம கீழே இறங்கிட்டோம் இல்லையா. இந்த கல்காவிலிருந்து எந்தெந்த ஊர்களுக்கு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா, கொல்கத்தாவுக்கு இருக்குது. ஆனால் எல்லா ட்ரெயின்களுமே டெல்லி வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின்கள் தான். அதே மாதிரி அம்பாலாகண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. நீங்கள் கொல்கத்தாவிலிருந்து வர ட்ரெயின் இதெல்லாம் விட்டுருங்க. கல்காவிலிருந்து கிளம்புனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய இடம் சண்டிகர் தான். ஏன்னா சண்டிகர் கிராஸ் பண்ணி தான் எல்லா ரூட்டுமே போகுது. நீங்கள் அமிர்தசரஸ் போகணும் அப்படின்னா சண்டிகரில் இறங்கி அங்கேருந்து நம்ம அமிர்தசரஸ் போகிறதுக்கான ட்ரெயின் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். அதே மாதிரி காஷ்மீர் போகணுன்னாலும் இங்கேருந்து போகலாம். இது ஒரு பேஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். இப்போ நம்ம போடி நாயக்கனூர் ரயில் நிலையம் எப்படி அதை தாண்டி ஒரு ஸ்டேஷன் இல்லையோ, அதே மாதிரி தான் இந்த கல்கா ரயில் நிலையத்தை தாண்டி ஒரு ஸ்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு டெட் எண்ட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், இமயமலையின் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். இந்த நகரத்தில் இப்போ நம்ம வந்து சேர்ந்துருக்கோம். நிச்சயமாக பல்வேறு இன்ஜின்களை நம்ம பார்க்க முடியுது, அதே மாதிரி பெட்டிகளை பார்க்க முடியுது. ஆனால் இதுதான் சிம்லாவிலிருந்து வர ஃபஸ்ட்டு ட்ரெயின்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த பெட்டிகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிறப்பு ரயில்கள் இயக்கணும் இல்லையா. அந்த சிறப்பு ரயில்கள் இயக்கும்போது இந்த பெட்டிகளை பயன்படுத்திக்கிறாங்க. அல்லது இந்த பெட்டிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா பெட்டியை மாற்றுறது அல்லது கூடுதல் பெட்டிக்காக இதை பயன்படுத்திக்கிறாங்க. கல்காவுக்கு வந்து சேர்ந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 96 கிலோமீட்டர் இந்த அழகான பயணத்தில் என் கூட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இது மாதிரி இன்றைக்கி நைட்டு தான் கல்காவிலேருந்து நமக்கு ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது. நம்ம வந்து இறங்கின நேரம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டெல்லி போகிற சதாப்தி எக்ஸ்பிரஸ் போயிடும். அதில் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, ஏன்னா கட்டணம் அப்படிங்கிறது அதிகம். இந்த சூப்பரான ஜெர்னியில் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஒரு அற்புதமான பயணம். இமயமலையில் இருந்து இப்போ ஹரியானா வந்துட்டோம். அடுத்து நம்முடைய பயணம் இன்றைக்கி நைட்டு இருக்க போகுது. தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனல் வந்து சேர்றதுக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே, வணக்கம்.